अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் திருநாள். அனுஷ நட்சத்திரம் காலை 9:56 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, திருத்தியை திதி தேய்பிரை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 10 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு லெஸ்ஸி சாப்பிட்டு போங்க, அதாவது தயிரில் கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும், கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணும். இன்றைய நாள் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, ரிஷபம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஏறத்தாழ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடல் கடந்த பிரயாணத்தை பற்றி யோசிக்கிறது, இடமாற்றத்தை பற்றி யோசிக்கிறது, படிப்பை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும். எல்லா விஷயத்திலையுமே பெரிய மேன்மை, பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான மனசார வணங்குங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. ராசியாந்திரம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையான விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த நாள் அது மெயினா விவசாயிகளுக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணம் எதிர்பார்க்குற செக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம், விலை உயர்ந்த பொருட்களை சேகரிக்கக்கூடிய பிராப்தம், இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டு மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், செலவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய சோம்பல் அதிகமா இருக்கும். இந்த ஜம்முன்னு வாக் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி, நண்பர்கள் மூலியமா சந்தோஷம், எடுத்த காரியங்கள் மகா வெற்றி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில கெட்டிக்காரத்தனமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுத்து
நம்ம வாழ்க்கையில பெரிய பிளேஸ்மெண்ட்ல வரக்கூடிய நாள். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். பெரிய பிரயாணங்கள். ஒரு சில பேருக்கு தெய்வத்துடைய அனுகிரகம், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் ஓயக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள், செயல்கள்ல மாற்றங்கள், எண்ணங்கள்ல மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கு சாதகமற்ற தன்மை மாதிரி இருக்கும். ஆனா லாஸ்ட்ல உங்களுக்கு தான் அது பாசிட்டிவா இருக்கும். போறதே சரியில்லை அப்படிம்பீங்க, லாஸ்ட்ல பார்த்தா அவன் நமக்கு சாதகமா பிடிச்சு கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு செலவு, நிறைய பேருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற சண்டை, இது எல்லாம் ஓரளவுக்கு ஓயக்கூடிய தன்மைகள் இருக்கும். முக்கியமா இந்த நாள் ஒரு சில விஷயங்கள் பொறுமை காப்பது நல்லது. கோவப்படக்கூடாது. 2வது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட். இவங்க ஹெல்த்ல கொஞ்சம் முக்கியத்துவம் படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து ஓயக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு பிளேஸே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவத்தையும் மற்ற விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணனா நீங்க என்ன உடம்பு அது நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பிரயாணம், கடல் கடந்த பிரயாணம், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவது, இது எல்லாம் இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியமா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய நாள். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயத்த டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணுவீங்க, சந்தோஷத்தை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணும் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.